அன்புமிகு மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, உங்களை வணங்குகின்றேன். திருவாசக வாழ்வியல் நெறிகள் தொடர்பாக திருவாசகத்தின் திருச்சதகத்தில் இருக்கின்ற 5வது பாடலை நாம் இன்றைக்கு பேசவிருக்கின்றோம். தவமே புரிந்திலன் தன் மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன் உமக்கு அன்பருள்ளாம், சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய், அடியேற்கு எம் பரம்பரனே. இது பாடல். தவமே புரிந்திலன் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். சிவபெருமானை நோக்கி தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன், அன்றளர்ந்த குளிர்ந்த மலர்களை கொண்டு இறைவனை அர்ச்சனை செய்து வணங்கவே இல்லை. தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன், அப்படியே நான் பிறந்து வாழ்ந்து விட்டேன். நல்ல செயல்களை செய்யாது இருந்து விட்டேன். தவம் செய்யவில்லை, இறைவனை வணங்கவில்லை. தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன், அவமே பிறந்த அருவினையேன் உமக்கு அன்பர் உள்ளாம், சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். சிவபெருமானே, உனக்கு நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்கள் எல்லாம் மேன்மையான திரு பெற்றிருக்கிறார்கள். அதாவது இறைவன் அடியை, சிவப்பேரை, சிவன் அடியை, சிவனின் திருவடியை அடைவதற்கான பெருமைகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உமக்கு அன்பருள்ளாம், சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். அப்படிப்பட்ட சிறப்பு எனக்கு இல்லை. தவம் இல்லை, தினமும் வணங்குதல் இல்லை, அன்றலர் மலர் பறித்து குளிர்ந்த மலர் பறித்து வணங்குதல் இல்லை, சிவனடியார்கள் பெற்றிருக்கின்ற பேரு பெருமை பெறவில்லை. நின் திருவடிக்காம் அவமே அருளுகண்டாய், உனது திருவடியை நான் சேருவதற்கான பிறவியை எனக்கு கொடுத்தருளாய் எம்பெருமானே. இந்த பாடலிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற வாழ்வியல் நெறி தவமே புரிந்திலன். அப்படி என்றால் நாம் தவம் செய்ய வேண்டும் என்று அர்த்தம். நமது நோக்கம் என்ன? படிப்பவருடைய நோக்கம் என்ன? தொழில் செய்பவருடைய நோக்கம் என்ன? வாழ்வின் நோக்கம் என்ன? அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிகள் என்ன? அதிலே எப்படி நாம் பயணம் செய்ய வேண்டும்? இதையெல்லாம் நெஞ்சத்திலே பதித்து நினைத்து அதன் வழி செயல்பட வேண்டும். தவம், அந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன், அப்படி இருக்கக்கூடாது. தினமும் இறைவனை தொழுது, ஐயா, எனது நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நீ காட்டு, நீ எம்மோடு இரு. அவமே பிறந்த அருவினையேன் என்று இருக்கக்கூடாது. நல்வினைகளை நித்தமும் செய்கின்ற, நல்வினைகளை நித்தமும் ஆற்றுகின்றவராக இருக்க வேண்டும். சிவபெருமானுடைய அடியார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பல்வேறு மேன்மையை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல நம்மோடு படித்தவர்கள், நம்மோடு பணியாற்றியவர்கள், நம்மோடு சக நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் பெற்றிருக்கின்ற
உயர்வினை நாம் கண்டுகொண்டு அதற்கேற்ப நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அவர்களெல்லாம் பயணித்த நல் வழிகளை நாம் பின்பற்றி நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். வாழ்வியல் நெறி உயர்த்தி கொண்டு அந்த உயர்வினிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு நம்முடைய வாழ்வியல் நெறிகளை நம் செம்மைப்படுத்த வேண்டும். இது இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த பாடலிலிருந்து தவம் இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கத்தை எய்துவதற்கான தவம், நம்முடைய நோக்கத்தை எய்துவதற்கு இறையருள் வேண்டும். இறைவனிடம் தொடர்ந்து வணங்கி கேட்டு பெற வேண்டும். இறையருள் பெற்றவர்களோடு நாம் தொடர்பில் இருக்க வேண்டும். அதாவது வாழ்விலே உயர்வான நிலை எய்தியவர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் பயன்படுத்தி கொண்டு நமது வாழ்விலே நாம் ஒரு மேன்மையான நிலையினை அடைய வேண்டும். இதை படிக்கின்ற மாணவர்கள் இதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் வழியிலே அவர்கள் செயலாற்ற வேண்டும். அதாவது படிக்கின்ற பொழுது நன்னூலிலே 3 வழிமுறைகளை பவணந்தி முனிவர் சொல்லியிருக்கிறார். ஆசான் உரைத்தது அமர்வரக் கொள்ளினும் கால்கூறு அல்லது பற்றிலனாகும். அவ்வினையாளரோடு பயில் வகை ஒரு கால் செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும் மாசரு புலமை மாண்புடைத்தாகும். சக மாணவர்களோடு பயில்கின்ற பொழுது 25% கற்றல் ஞானம் கிடைக்கிறது. தான் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, தான் கற்றதை பறைசாற்றுகின்ற பொழுது 50% ஞானம் கிடைக்கிறது. ஆக 50% ஞானம் தான் கற்றதை பிரதிபலிக்கின்ற பொழுது, சொல்லித் தருகின்ற பொழுது, பறைசாற்றுகின்ற பொழுது. சக மாணவர்களோடு பயில்கையிலே ஒரு 25% விழுக்காடு. இதெல்லாம் மற்றவர்களுடைய நம்முடைய தொடர்பை பொறுத்து நமக்கு அறிவாற்றல் ஏற்படும். அதுக்காக இந்த பாடலிலே உள்ளபடியே உமக்கு அன்பருள்ளாம். சிவபெருமானே, உனக்கு நிறைய அடியார்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் தொடர்பில் இல்லை. ஆனால் இதை நம்மை விட படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பு நமக்கு வேண்டும். தவமே புரிந்திலன் திருமூலர் சொல்லுவார். சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே. அப்பர் பெருமான் ஒரு பாடல், தேவார பாடல்களை சொல்லுவார். சலம் பூவடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். பாருங்கள், தொடர்ந்து இறைவனை எப்படி வணங்க வேண்டும் என்பதை அப்பர் பெருமான் பட்டியலிட்டு கொடுக்கிறார். சலம் பூவொடு தூபம், நீரோடு நன்னீரோடு தீர்த்தத்தோடு பூவொடு தன்மலரிட்டு பூவொடு தூபம் தீப ஆராதனையோடு வணங்கிட நான் மறக்கவே மாட்டேன். தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், 12 திருமுறைகளை பாடி உன்னை போற்ற, உன்னை போற்றி பாட மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், 2 நிலைகளிலும் உன்னை மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன், என்னுடைய நாக்கு எப்பொழுதுமே உன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கும். அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்வார், நற்றவா உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறக்கினும் என் நாக்கு மறக்காது.
நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. நான் மறந்தாலும் நாக்கு மறக்காது சுந்தரர். இங்கே அப்பர் பெருமான் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். இப்படி இறையுணர்வோடு நாம் நம்முடைய கடமைகளை செய்கின்ற பொழுது நாம் ஒரு நல்ல நிலையிலை அடைவோம். நம்முடைய அனைத்து பணிகளிலும் மேம்பாடு இருக்கும். மனதிலே மிகப்பெரிய அமைதி இருக்கும். வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த 2 பாடல்கள், தன்மலர் இட்டு முட்டாதிரைஞ்சேன், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சலம் பூவொடு உம்மை சலம் பூவொடு தூபம் மறந்தறியேன், உன்னாமும் என் நாவில் மறந்தறியேன். இத்தகு வாழ்வியல் நெறிகளை நாம் நித்தம் கடைபிடித்து நாம் மென்மேலும் நமது வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி, மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.